பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். அவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார். பவுல் அப்போஸ்தலனுக்கு எந்த பயமும் இருக்கவில்லை. அவனும் கூட பல வேளைகளில் தேவையில் இருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்ததால் தைரியமாக சொல்ல முடிந்தது. மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கிறான், உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று சொல்லி. கிறிஸ்துவும் கூட எடுத்து சொன்னார், நாம் நம் தகப்பனாய் இருக்கக்கூடிய தேவனை, மெய்யான அன்போடு இருக்கக்கூடிய அவரை நம்புகிற போது நமக்கு எல்லாம் கிடைக்கும் என்று மத்தேயு 6:32 சொல்கிறது. பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவார்கள், உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் வானக தந்தைக்கு தெரியும் என்று சொல்கிறார். இந்த நாளிலே நாம் பவுலோடு ஒரே ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வோம். நம் தேவன் அளவில்லாத அன்புள்ளவர். அவர் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 2 கொரிந்தியர் 9:8 சொல்கிறது, கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானது எல்லாம் உங்களுக்கு தருவார், அவரது நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் என்று சொல்லப்படுகிறது. நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன்தான் நமக்கு பெலன் அண்ட் மீட்பு. ஜெபம் செய்வோம். அப்பா, எங்கள் எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாமே எப்படி ஜெபிப்பதென்று எங்களுக்கு கற்றுத்தருவராக. எங்கள் தேவைகளில் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.